ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிராமத்து தட்டாம்பயிறு புளி குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகெண்ணெய் தான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். கடுகெண்ணெய், வெந்தயம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்குங்க. ஒன்று கூட குக்கரில் தானே வைக்க போகிறோம். ஒன்று வதக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் வச்ச பிறகு கூட நம்ம குழம்பு வைக்கலாம். கிராமங்களில் அடிக்கடியாக விவசாய வேலைக்கு போகிறவங்களாம் ஒன்றா வதக்கி இருக்க முடியாது. அப்படி வச்சு வதக்கிங்க. தக்காளி, வெங்காயம்லாம் வதக்கிட்டு, கிராமத்தில் இந்த புரட்டாசி மாதம் தட்டாம்பயிறு, முச்சப்பயிறு எல்லா பயிரும் விளையும். அந்த விளையிற பயிரில் நம்ம தட்டாம்பயிறு உரித்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்த குழம்பு வைக்க போகிறோம். தட்டாம்பயிறு உரித்து நான் பயிரை வச்சுருக்கேன். அந்த பயிரை போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு, அந்த பயிரை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கிட்டு இதுக்கு புளி, ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை அதை ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா தான் மெயின். என்ன மசாலா அரைக்க போகிறோம்னா, தேங்காய் 1 முடி எடுத்து அதில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், சின்ன சீரகம் போட்டு நல்லா இதில் வீட்டு மசாலா போடணும். அதான் மெயின். வீட்டு மசாலா என்னென்னா தனியாக பொடி, மல்லிப்பொடி, வத்தப்பொடின்னு நீங்கள் போடுவீங்க குழம்புக்குள்ளே. அப்படி போடவே கூடாது. மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் வதக்கி வெயிலில் போட்டு வதக்குவாங்க. வீட்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு வேணால் உங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்கிறேன். அந்த மசாலா போட்டிங்கன்னா அதை நாங்கள் கறி குழம்புக்கும் போடுவோம், புளி குழம்புக்கும் போடுவோம், சாம்பாருக்கும் போடுவோம், மீன் குழம்புக்கும் அந்த ஒரு மசாலா தான். ரசத்தை தவிர எல்லாத்துக்கும் நாங்கள் அந்த ஒரு குழம்பே யூஸ் பண்ணிக்கிறோம். பருப்புக்கும் போடுவீங்களான்னு கேட்காதீங்க. பருப்பு குழம்புக்கு போட மாட்டோம். மற்ற எல்லா குழம்புக்கும் நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம். நாங்கள் உசிலம்பட்டிப்பில் அந்த இருக்கிற ஏரியா பூராமே அந்த ஒத்த மசாலா தான். இப்போ தீபாவளி வரப்போகுது, பூரா மசாலா வறுக்க ஆரம்பித்து அரைச்சி வச்சுக்கிடுவோம். அது எங்களுக்கு 3 மாதத்துக்கு இருக்குது. மசாலா செலவு மிச்சம். இல்லாட்டி தனியாக பொடி, மிளகு பொடி, வத்தப்பொடின்னு போட்டோம்னா அந்த குழம்பே டேஸ்ட் இருக்காது. புளியை கரைச்சி ஊற்றி அந்த மசாலா வலுன்னு அரைச்சி இதில் ஊற்றிடுவோம். ஊற்றி ஒரு 2 விசில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக கொதித்து அழகாக எல்லாமே வெந்து போயிடும். வெந்து அழகாக இருக்கும். மீன் குழம்பு கணக்காக இருக்கும். ஐர மீன் குழம்பு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு கதை சொன்னேன், இன்றைக்கி ஒரு கதை சொன்னேன். ஒரு நீதி கதைகள். அதை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த கதையை, ஒரு முயல் இருந்துச்சு அங்கே காட்டில். அந்த முயலை அடிக்கடி அந்த வேடன் அந்த முயலை பிடிக்க வருவாங்க. புலி அதை துரத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஓநாய், இதெல்லாம் ஓநாய் துரத்துமா. இதில் தான் தப்பிச்சு தினம் அதனால் இப்படியே தப்பிச்சு வாழ்கிற முடியலன்னு சொல்லிட்டு அந்த மூடு அப்செட் ஆகி சாகலான்னு முடிவெடுத்து நடந்து போய்க்கிருக்கு. ஒரு ஆற்றுல போய் விழுந்து செத்து போயிடுவோம்னு போயிடுச்சு. ஆற்றுக்கிட்ட போய் நிற்கையில் ஒரு தவளை இதை பார்த்து பயந்து போயிருக்கு. அடாடா, அந்த தவளை நாடா நம்மளை பார்த்து பயந்து போகுதுண்டு அந்த தற்கொலை முடிவே அது மறந்துருச்சான். மறந்து தைரியமாக அந்த காட்டில் வாழ ஆரம்பிச்சிச்சான். அப்படித்தாங்க. அது குட்டி கதை தாங்க, ஆனால் அர்த்தம் நிறையா இருக்குது. நம்மளை எத்தனை பேர் வாழ்க்கையில் துரத்தி அடித்தாலும் நம்ம ஜெயிச்சு காமிக்கிறோம். இதுதான் அந்த கதையோட தீர்வு. நன்றி, வணக்கம்.